வணக்கம். கடந்த தொடரில் அபயார் அகவல்லேருந்து ஒரு பாடலை நான் குறிப்பிட்டிருந்தேன். அடி நடு முடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை, அகாரம் உகாரம் சிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலறி ரகசியமாக அவங்க அதை பாடியிருக்காங்க. அப்படின்னும் அந்த உடலறி ரகசியம் வெளிப்படுறதுக்கு அதில் உள்ள சில சரக்குகளை கல்பமாக அவங்க சொல்லியிருக்கக்கூடும் அப்படின்றத கடந்த தொடரில் நம்ம பேசிக்கிட்டு வந்தோம். அந்த வகையில் அது அப்படி தான் இருக்க முடியும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா ஔவையார் ஒரு சித்தர் தான், புலமை மிகுதியால் அப்படி சொல்லியிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதை விடுத்து லிங்கத்தை பற்றி பார்ப்போம். ஏன்னா கடந்த தொடரில் லிங்கத்தை பேசிக்கிட்டே வந்தோம். லிங்கன்றது மருந்தை பொறுத்த வரைக்கும் அது சரிதான். ஆனால் ரசவாதத்தில் அதோடைய பயன்பாடு அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது கிடையாது. இதை அனுபவசாலிங்க நல்லா உணர்வாங்க. ஏன்னா ஆரம்ப பயிற்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாடல் மூர்க்கமுள்ள ரசகந்தி அடியும் முடியும் ஆகும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ரசகந்தி லிங்கமாக நமக்கு ஈஸியாக கிடைக்கிது அப்படின்ட்டு அதில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஏன்னா ரசகந்தின்றது அது வெவ்வேறு பொருளாக இன்றைக்கி ஆய்வு பண்ணி அதை அதன் வழியே செயல்படுறவங்க ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஆனால் லிங்கத்தில் இதை செய்ய முடியாது, ஆராய்ச்சி பண்ண முடியாது அப்படின்றது தான் இங்கே நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். மேலும் பார்த்திங்கன்னா லிங்கன்றது எப்படி இருக்கும் அப்படின்றது சித்தர்களே சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா சவுக்கார சத்தின் வைப்பே சாதிலிங்கம் என்ற நாமமாச்சு அப்படின்னு முடிக்கிறாங்க. சவுக்காரத்தோட சத்தே சாதிலிங்கம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு கேள்வி எழுது, அப்போ சவுக்காரன்றது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது புத்தியில்லா இந்த உடலை தேத்துறதுக்கு சவுக்கார சத்தின் போக்கை பாரு அப்படின்னு அடுத்த பாட்டும் பாடுறார். அதாவது புத்தியில்லா உடல் வளர்க்க சவுக்கார சத்தின் போக்கை பாரு அப்படின்னு ஒரு பாட்டு அடுத்த பாட்டும் பாடுறாரு. அதனால் இந்த சவுக்காரம் அப்படின்ற ஒரு சரக்கை வச்சு தான் அந்த காலத்தில் சாதிலிங்கமே அவங்க தயாரிச்சிருக்காங்க. அப்படி சில வைப்பு முறைகள்லாம் இருக்குது. நீங்கள் நிறையா படிக்கும்போது பார்க்கலாம். சவுக்காரம் ஒரு இன்க்ரீடியன்ஸாக போட்டு சாதிலிங்கம் தயாரிக்கிற முறையெல்லாம் சித்தர்களை அவங்க ஸ்பெஷலாக பயன்படுத்துறதுக்கான விஷயத்தில் அது வந்துக்கிட்டு இருக்கும். இது மாதிரி ஒரு சில சாதிலிங்கம்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இதையன்றி வெவ்வேறு சாதிலிங்கங்களும் ரகசிய பொருளாக அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன 2 ஹிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஏன்னா இதை நான் விரிவுபடுத்த விரும்பலை. சில நூல்களில் பார்த்திங்கன்னா மாணாக்கர்கள் அகஸ்தியர் குழம்பை சாப்பிட்டு வயிறு பேதியை எடுத்துக்கிட்டு உடம்பை சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அயகாந்த செந்தூரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்ப செந்தூரத்தை கொஞ்ச நாளைக்கு சாப்பிட்டு உடலை தேர்த்தி அவங்க சில உபாயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கும். அதே இது ஸ்பெஷலாக மாணாக்கர்களுக்குன்னு அதை ஒரு பதிவு பண்ணியிருப்பார். அதில் ஒரு லிங்கம் ஒன்று சொல்லியிருப்பார். அதோடைய வைப்பு முறையும் அதுக்குள்ளே ரகசியமாக இருக்கும். இதை நீங்கள் படித்து பாருங்கள், வாய்ப்பு இருக்குது. படித்து பார்த்தீங்கன்னா இதில் நிறையா தெரியும். ஏன்னா இது யூகியமணி குறிப்பில் இருக்குது. அதே யூகியமணி குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கம் ஒன்று சொல்லுவார். அது 2 விதமாக வகைப்படுத்தியிருப்பார். பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா, எல்லோரும் பஸ்ம செந்தூரம் செய்வாங்க, என் செந்தூரம் ரொம்ப சிவப்பாக இருக்குது, என் பஸ்மம் ரொம்ப வெள்ளையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் கொடுத்தோம்னா பெருசாக வேலை செய்கிறதில்ல. காரணம் என்னென்னா, இதுக்குள்ளே நாங்கள் என்ன சேர்த்து செய்வோம்னா, அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் வம்சம், அந்த வம்சம்னு சொல்கிறது அவங்க அந்த குருமார் வழியில் அதை சொல்கிறாரு. நாங்கள் எப்படி அதை செய்வோம்னா, ரசகந்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சவுக்காரம்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை இந்த ரசகந்தகத்தோடு சேர்த்து அதை உருக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அது கருப்பாக இருக்கும் போல் இருக்குது. அதை தான் அவர் சொல்லுவார், எந்த செந்தூரம் முடித்தாலும் இதை ஒரு பாதி குவான்டிட்டி இதில் தூக்கி போட்டு ஜலம் விட்டு சுத்த ஜலத்தை விட்டு நல்லா அரைச்சி எடுத்து டப்பாவில் எடுத்து வச்சுக்க அப்படின்னுவார். ஆனால் அவர் அதிலே ஒரு குறிப்பு போட்டிருப்பார். ஏன்னா இந்த கருப்பான பொருளை அவங்க அந்த நீத்தனத்தை போடுறாங்க இல்லையா, அதனால் செந்தூரம் கொஞ்சம் டல்லாகிடும் கலரு. அதனால் கருப்பாக இருக்குதுன்னு நினைக்காத, எல்லா வியாதிகளும் இது கேட்கும் அப்படின்னு ஒரு இடத்துல மர்மமாக குறிப்பிட்டிருப்பார். இதை ஒரு லிங்கம்னு கூட அதை ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த வார்த்தையை. அதே மாதிரி இந்த ரசகந்தகத்தோட இந்த சவுக்காரத்தை சேர்த்து எரிப்பு முறையில் செந்தூரம் பண்ணி அதையும் ஒரு லிங்கமாக சில இடங்களில் பயன்படுத்தியிருப்பாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா,
இந்த ட்ரிக்கு வந்து லிங்கன்ற வார்த்தையோட ட்ரிக்கு பல ரூபத்தில் பல விதமாக சித்தர்கள் சொல்லிட்டு போகிறது தான் இதில் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இப்போ நம்ம அகரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாப்பிக்கை வந்து ஒரு லேசாக பேசணும் நம்ம. ஏன்னா இப்போ அகரம் அப்படின்ற வார்த்தை அதுக்கு பல பாடல்கள் இருக்குது. ஏன்னா இப்போ இவங்க எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா அகரன்றது என்ன பூதம் அப்படின்லாம் பேசிகிட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பாட்டு கிடச்சிருது. எப்படின்னா பல ஜீவ ஜந்துக்கள் இல்லை, மூலிகை இல்லை, அது இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? அது நிறையா பேர் படிச்சிருப்பாங்க. அதுக்குள்ளேயே வரும் பஞ்சபூதத்தில் ஒன்றே அப்படின்னு ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு சரக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். உடனே அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் பயன்படுத்துகிற மெய்ப்பொருள் அந்த பொருள் என்ன பூதம் இதை வந்து அகாரமா அகரமா உகரமா உகாரமா இப்படியெல்லாம் வேறுபடுத்தி பேசி இப்படிலாம் சர்ச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரசவாதிகளே பேசிகிட்டு இருந்தாங்களா, மெய்ப்பொருள் ஆராய்ச்சியாளர்களே பேசிகிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மார்க் போடுற மாதிரி எதிரும் புதிரமாக உட்காந்துக்கிட்டு உன்னுடைய பொருள் வந்து இந்தந்த செய்திகளுக்கெல்லாம் ஒத்து வருதா, ஏன் இது ஒத்து வருது, இந்த இடம் ஒத்து வரல, இடம் வந்து ஒத்து வருது, சிலது ஒத்து வரல, அப்போ எதுவாக இருக்கணும் எப்படியே ஒரு கணக்கை போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து காலங்காலம் தொட்டு இது வந்து ஒரு மர்ம பொருளாக இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால சித்தர்கள் வந்து இந்த அகரம் அகாரம் அப்படி உகாரம் அப்படின்லாம் அவங்க ஒரு பரிபாஷையை வந்து எதுக முனையாக பாட்டில் பயன்படுத்துகிறதுக்கும் அவங்களுக்குள்ளே பரிமாறிக்கிறதுக்கு தான் இந்த செய்திகள்லாம் இருந்தது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க உன்னுடைய பொருளை வந்து வடிவத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுகிட்டு இருப்பாங்க. நான் தான் கேட்குறேன், வடிவத்தில் எந்த பொருள் இருக்கக்கூடும்? நான் கேட்குறது இன்னொன்று தான், வடிவத்தில் மெய்ப்பொருள் இருக்குன்னு எந்த நூலில் இருக்குது? அதை சொல்லுங்கள். பிற்காலத்தில் வந்தவங்க ஆன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு வார்த்தை ஜாலமாக சில நூல்களை எழுதியிருக்காங்க. இதுதான் உண்மை. வடிவத்தில் மெய்ப்பொருள் இருக்குன்னு எங்கேயுமே குறிப்பிடல. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, வடிவத்தில் இல்லை அது அகாரம் அப்படின்ட்டு உடனே பிரட்டி பேசுவாங்க. ஏன்னா எப்படி வேணாலும் பிரட்டி பேசுகிறதுக்கும் தான் கொண்ட பொருளை இதுதான் அப்படின்னு அடித்து பேசுகிறதுக்கும் நூல்கள்லே நிறைய இடம் இருக்குது. மறுத்து பேசுகிறதுக்கும் நிறைய இடம் இருக்குது. கடைசியில் எந்த கருத்துமே அவங்கள போய் சேராமல் உண்மையை தொலைச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் உண்மை. இதுதான் சித்தர்களும் நாய் போல் அலையவார் பாரு அப்படின்னு கூட ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார். அதனால் அதை விடுத்து இந்த அகரம் வந்து ஆன்ற எழுத்தே வச்சுக்குவோம். இந்த ஆன்ற எழுத்து 6வது இல்லை 7வது 9வது நூற்றாண்டில் என்ன வடிவத்தில் இருந்தது? இந்த தமிழ் எழுத்து என்ன வடிவத்தில் இருந்தது? அன்றைய காலகட்டத்து நூல்களெல்லாம் அகரம்னு சொன்னது எப்படியா இருந்திருக்கும்? அதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கணும். அதை விடுத்து இந்த 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 அகரமானது அது எப்படி இருக்கும்? அது வந்து இதை நான் அச்சரத்தோடு அதை மென்ஷன் பண்ணி பேசினேன். ஒரு பாட்டு இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான், அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நேர்மையுள்ள கர்ப்பம் அது மூலிகை அல்ல, சீரேதான் உபரச சரக்கும் அல்ல, சிற்பரனே பூண்டும் அல்ல, வேதாந்த தாய் கொடுத்த மருந்தாச்சே, அருந்தவத்தில் வந்துதித்த அட்சரமே கர்ப்பமாச்சு அப்படின்னு முடிக்கிறார். இங்கே அட்சரமே கர்ப்பமாச்சு அப்படின்னு முடிக்கிறார். அப்போ அந்த அட்சரம் அகாரம் அப்படின்றதெல்லாம் எதுக முனையில் ஒரு சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக தான் அனுபவத்தில் பார்க்கப்படுது. அதை விடுத்து இப்போ நம்ம அடுத்த செய்திக்கு வருவோம். ஏன்னா இது வந்து ஒரு பேசி தீராத ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கே தெரியும். ஏன்னா எது வேணாலும் சர்ச்சை பண்ணலாம். அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த ஒரு துருசை வந்து நம்ம எடுத்துக்குவோம். இந்த துருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, துருசில் வந்து இன்றைக்கி நமக்கு துருசுலேருந்து செம்பு எடுத்து இப்போ ரசவாதம் செய்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் இறங்கியிருக்காங்க. துருசு அப்படின்றது இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து சல்ஃபரிக் ஆசிடை வச்சு இப்போ நவீன காலத்தில் தயாரிக்கிறாங்க. சித்தர்கள் காலத்து வைப்புக்கும் நவீன கால வைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை விடுத்து, ஏன்னா அன்றைய காலகட்டத்திலே வங்காள பச்சைன்னு ஒன்று இருந்திருக்கு. ஏன்னா இப்போ வங்காள பச்சை வந்து வேறு மாதிரி தயாரிக்கிறாங்க, அது அதிகமாக கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா அது வந்து அசிட்டிக் ஆசிடை வச்சு செய்கிறதுனால அதை காப்பர் அசிட்டேட்டுன்னு சொல்லுவாங்க, இதை காப்பர் சல்ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, சல்ஃபூரிக் ஆசிடை வச்சு செய்கிறதுனால. இதெல்லாம் இந்த வங்காள பச்சையே பற்ப செந்தூரம் செய்யக்கூடிய அனுபவ முறைகள்லாம் கூட பழைய காலத்தில் உண்டு. இன்றைக்கி அதெல்லாம் வழக்கில் ஒழிஞ்சு போச்சு. அதை விடுத்து இப்போ எப்படி
இப்போ லிங்கத்துலேருந்து எப்படி ரசம் எடுக்கலாம் அப்படின்னு ஒருத்தங்க எப்படி ஒரு தவறாக முயற்சி பண்ணுறாங்களோ, அதே மாதிரி தான் காப்பர் சல்ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய துருசிலேருந்து செம்பு எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய விஷயமும் அதே மாதிரி தான். அவங்களே வந்து காப்பர் கம்பியை போட்டு சல்ஃபூரிக் ஆசிடை ஊற்றி இன்னும் சில குளோரைடுகளை சேர்த்து அவங்க வந்து ஒரு ஒரு இந்த மெட்டீரியலை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதுலேருந்து நான் போய் ஒரு க்ரூடு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த செம்பை எடுக்கிறேன், அது அவ்வளோ சுத்தமானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது ஒன்றும் அறிவுக்கு ஒரு பொருத்தம் இல்லாதது. ஏன்னா இந்த காப்பர் சல்ஃபேட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது நீங்கள் வந்து அது ஒருத்தவங்க பல விதமாக அதுலேருந்து செம்பை பிரிப்பாங்க. ரொம்ப சொற்பமாக தான் கிடைக்கும். ஒன்றுமே பெருசாக அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. காப்பர் சல்ஃபேட்டை வாங்கிட்டு வந்து ஓப்பன்லேயே நீங்கள் ஒரு சட்டியில் போட்டு, மண் சட்டியில் தான், இரும்பு சட்டியில் போடக்கூடாது, மண் சட்டியில் போட்டு நீங்கள் தொடர்ந்து வறுத்துக்கிட்டே இருந்தால் மஞ்சளாகும், வெள்ளையாகும், அப்படியே கருப்பாகும், அப்புறம் புகைய ஆரம்பிக்கும். கடைசியில் தீஞ்சு போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டஸ்ட்டு மாதிரி இருக்கும். அதில் ஏதாவது வெங்காரம் மாதிரி உள்ள சரக்கை கொடுத்து உருக்கணும்னா ஒரு ஒரு மெட்டல் வெளியில் வந்துடும், காப்பர் வந்துடும். அந்த காப்பர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரிட்டல் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பழைய மாதிரி அடித்து வேலை பார்க்குறதுக்கெல்லாம் பயன்படாது, கொஞ்சம் பிரிட்டல் ஆகிற மாதிரி இருக்கும். இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதுலேருந்து இந்த மாதிரி செம்புகளை எடுத்து பழைய காலத்து சித்த வைத்தியர்கள்லாம் அதோட முட்டையோட போட்டு குப்பைமேனி சாரை விட்டு அரைச்சி புடம் போடுறது, அது பஸ்மா மாதிரி வச்சுக்கிட்டு கொடுக்கறது, புத்துநோய்க்கு போகும் அப்படின்னு பில்டப் பண்ணி பேசிகிட்டு வர்றது, இதெல்லாம் பழைய காலத்தில் வாதிகளும் சித்த மருத்துவர்களும் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பழமையான செய்தி தான். ஏன்னா இப்போ நவீன ஆராய்ச்சியிலே என்ன சொல்கிறாங்கன்னா, காப்பருக்கும் புத்துநோய்க்கும் சம்மந்தம் இல்லைன்னே கூட சொல்கிறாங்க. வேணால் சித்தர்கள் காலத்தில் அதோட ரசமோ கந்தகமோ மற்ற பாஷாணங்களோ சேர்த்து செய்யக்கூடிய பற்ப செந்தூரங்களை வேணால் அந்த பலனை அளிக்கலாம். ஆனால் தனி காப்பர் புற்றுநோயில் பெருசாக பயன்படுறதில்ல அப்படின்றது நவீன ஆராய்ச்சியோட கொள்கையாகவே கூட இருக்குது. அதனால் இன்னும் இதை தாண்டி வெவ்வேறு கூத்துக்கள்லாம் பழைய காலத்தில் இருந்தது. பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காப்பர் சல்ஃபேட்லாம் பெருசாக ரசவாதத்தில் பயன்படலைன்னு சொல்லிட்டு இந்த கப்பல் துருசு அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் கூட கப்பல் துருசுனா என்ன பெருசாக இம்போர்ட்டான விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி கிடையாது. கப்பலுக்கு அடியில் ஒரு காப்பர் பிளேட் ஒன்று போட்டிருப்பாங்க சில போட்டுகள்லாம். இந்த பக்கம் நாகப்பட்டினத்து பக்கம் தான் இதெல்லாம் அதிசயமாக பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அது. அதில் பார்த்திங்கன்னா இந்த காப்பர் பிளேட்டுக்கு அடியில் அந்த உப்பு தண்ணி பட்டு ஒரு பச்சையாக ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிருக்கும். அதை கொண்டாந்து க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி சுரண்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது பச்சையும் நீளம் கலந்து இருக்கும். அப்படி அதை எடுத்துகிட்டு வந்து கப்பல் துருசு அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரசவாதம் செஞ்ச பழைய காலத்து கோமாளிகள்லாம் கூட இருக்கிறாங்க. அதுக்காக சொல்ல வரேன். அதனால் நான் சொல்ல வர்றது என்னென்னா, காப்பர் வந்து ரசவாதத்தில் வந்து அது ஒரு உபயோகமும், காப்பர் சல்ஃபேட்டு அது ஒரு விதமான உபயோகமும் ரசவாதத்தில் ஒரு பங்கு உண்டு. ஏன்னா அயசெம்பு அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். ஏன்னா அயத்தில் வந்து ஈஸியாக செம்பு வந்து குயிக்காக அதில் போய் இந்த ஆனோடு கேத்தோடுன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி ஒரு நிலையில் அது வேகமாக போய் அதில் ஒட்டிக்கும். பழைய காலத்திலே காப்பர் சல்ஃபேட்டை பொடி பண்ணி தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு இரும்பு கம்பியை நல்லா மொத்தமான ராடை நல்லா பாலிஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு, ரஸ்ட் இல்லாமல் க்ளீன் பண்ணிட்டு அதை போட்டு வைப்பாங்க. அது மேலே பார்த்திங்கன்னா 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதில் காப்பர் வந்து பொடியாக ஒட்டியிருக்கும். அதை மட்டும் சுரண்டி மருந்தில் சேர்க்குறவங்கலாம் கூட இருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒன்று தான். கடைசியில் அதையும் க்ளீன் பண்ணோம்னா அதுவும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுவும் பெருசாக மருந்துக்கு வேலை செஞ்சதும் கிடையாது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த அயனிகள் சேர்க்கை அப்படின்றது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி காப்பரையும் இரும்பையும் சேர்த்து செய்யக்கூடிய அயசெம்புகள் இருக்குது. அதோட சல்ஃபேட்லேருந்து செம்பை எடுத்து அதுக்கப்புறம் அயசெம்பு செய்யக்கூடிய முறைகளும் நம்ம நூல்களில் இருக்குது. கடைசியில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அலாய் தான். இப்போ இந்த பஞ்சலோகம் மாதிரி கடைசியில் என்ன தான் அலாய் போட்டாலும் திருப்பியும் அதில் வெள்ளி, தங்கம் இதெல்லாம் சேர்த்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதாவது பஞ்சலோகத்தை உத்து கவனிச்சிங்கன்னா என்னென்ன சரக்கு இருக்குமோ அத்தனையுமே இதில் இருக்கும். அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய இது இல்லை. ஆனால் சித்தர்கள் வந்து பொய்யை சொல்லி வச்சுருக்காங்களா? அதுவும் கிடையாது. அயசெம்பு ஒரு உண்மையான விஷயந்தான். ஆனால் அந்த அயமும் அந்த செம்பும் எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் அங்கே ரசவாதத்தோட முடிவே இருக்குது. அதனால் மேலும் அதில் சேர்க்கக்கூடிய தாயின்னு சொல்லக்கூடிய தங்கமும் அதுவும் எப்படி இருக்கணுன்ற ஒரு விதிமுறைகளும் இருக்குது. அப்படி இருந்தால் அயசெம்பு ரசவாதத்துக்கு பயன்படும். அதனால்
துருசை எடுத்துக்கிட்டு ஒன்றும் பெருசாக செயல்பட வேண்டியதில்லை. இன்னொன்று சுருக்கமாக சொல்லணும்னா, அதாவது துருசால எந்த விஷயமும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாட்டே இருக்குது. தனம் கோடி ஈந்தாலும் துருசு வைப்பை சொல்லார் பாரே அப்படின்னு ஒரு பாட்டே இருக்குது. அதாவது பல கோடி பொண்ணை கொடுத்தாலும் துருசு வைப்பை மட்டும் சொல்ல மாட்டாங்க சித்தர்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அது என்ன துருசாக இருக்குன்றதை நீங்கள் முடிவு பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.